ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டாக 1 கப் கடலை மாவு வச்சுட்டு ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க. வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெரிய கப்பில் 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 நல்லா கலந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துவாங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக நல்லா மைய அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போதான் குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்து தக்காளியை நல்லா கலராக இருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அது நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதோட மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சோம்புத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. தக்காளியோட இந்த மசாலா நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா, இஞ்சி பூண்டு, எண்ணெய் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் மாவோட. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம புட்டு மாவு பிசையும் இல்லையா, அதேமாரி தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். ஒரு போண்டா மாவு பார்த்துக்கலாம், நம்ம பிசையக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்கணும் மாவு. நம்ம எடுத்து கையில் இந்த மாதிரி எடுத்து இப்படி பிடிக்கும் போது பிடிக்க வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பக்கோடாவோட இன்னுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது இருக்கட்டும். குழம்பு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிருக்கு. இந்த டைமில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஒரு 2 கிளாஸ் அளவு, நல்லா பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த குழம்பு வந்து கொதிய வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிய வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அப்படியே மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். ஷேப்லாம் எந்த ஷேப்லையும் போட வேண்டாங்க. அப்படியே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கடலை மாவு பொரிச்சிட்டு அப்படியே நம்ம இந்த குழம்புல போட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒரு கறி சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாருங்கள், நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கடலை மாவு வந்துட்டு ஜஸ்ட்டு வெந்தால் போதும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சிட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதியணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பக்கோடாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த பக்கோடாவும் வந்துட்டு இந்த குழம்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும்.
சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா வாசனையோடு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.